தேங்க்யூ. இவ்வளோ கிராண்டாக வெல்கம் பண்ணீங்க எம்சி சீனியர்ஸ். ஓகே, ஸோ புதுசாக பண்ணாலும் நல்லா பண்ணீங்க. ஓகே, எப்போதுமே முதல் படி மட்டும் தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எல்லாமே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இன்வைட் பண்ணிக்காங்க என்ன. ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே போத்தனூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நாங்கள் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணது இங்கே தான் நினைக்கிறேன். எனக்கு இங்கே தான் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணேன். தென் எனக்கான செரிமனி அப்படிங்கிறது இங்கே தான் வச்சாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சீனியர் சொன்ன மாதிரி ஷேரிங்கில் 3 இயர்ஸாக போயிட்டு ஏஸாக வெல்கம் பண்ணாங்க. சேம் அதே சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கோம். ஓகே, எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நாள் கனவு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் ஏபிஓ சிவகுமார் சீனியர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சீனியர். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல கிடையாது. ஓகே, எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க தான். சரி, முதல் காரணம் அவங்களா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் வளர்ந்தக்கான காரணம் அப்படிங்கிறது மேல இருக்க லீடர்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் எனக்கு மேபி பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தவங்க ரஜினி சீனியர் அப்படிங்கிறவங்க. சோ அவங்க எங்களுக்கான சரியான கைடன்ஸை கொடுத்தாங்க. அதனால தான் நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். எப்போதுமே போத்தனூர் ட்ரைனிங் சென்டர் எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய லீடர்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஓகேவா, சோ அப்போ இந்த இடத்த பொறுத்த மட்டும் சோ மேபி ஜீரோல இருந்து எல்லாராலையும் என்ன ஆக முடியும் அப்படின்னா ஹீரோ அப்படிங்கிற ஆக முடியும். ஸோ வரும்போது யாருமே ஹீரோ ஆக கிடையாது, பிறக்கும் போது யாரும் ஹீரோ கிடையாது. ஓகேவா, ஸோ நிறைய பேரோட தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா என்னோட நாலேஜ் அப்படிங்க எனக்கு ஸ்கில்ஸ் கிடையாது, எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படிங்கிற நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. முடியாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ஏன்னா முடியாதுன்னு சொன்ன எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக என்ன பண்ணி காமிச்சிருக்காங்க, முடிச்சு காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களால முடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால முடிக்க முடியும். அதுக்கு பக்கபலமா இங்க இருக்க நிறைய லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கதான் செய்றாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த விஷயம் நமக்கு புரியாம இருக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பட் ஸ்டார்ட் பண்ணிடணும். இருக்கிற மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காம இருந்த அப்படின்னா அதான் மிகப்பெரிய ஃபெயிலியர். ஓகே, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு படி மேல தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாருக்கும் என்ன பண்ண கிடையாது, யாருக்கையும் போய் ஒர்க் பண்ண கிடையாது, 58 வயசுல ஓட போறது கிடையாது. ஸோ நான் சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்காக உங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்கிட்டீங்க. எப்போ உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அதை பொறுத்த உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது. ஓகேவா, உன் நண்பன் யாரை சொல்லி நீ என்ன சொல்கிறேன்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதானே? இப்போ நம்ம மேபி பாத்தீங்க அப்படின்னா வெளியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொன்ன மாதிரி சீனியர்ஸ் சொன்னாங்க நிறைய ட்ரக் அடிக்ட் சொந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துக்குள்ள அதே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதே யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கும். பட் அதே யங்ஸ்டர்ஸ் அதிக அளவில் மணிகளை ஏன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா இது இருக்கு. அப்போ நம்ம சரியான பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அவங்கள சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ நீ யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பா அவங்களால மாறணும். அவங்களே மாதிரி நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற முடியும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஓவியர் கூட போய் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இருந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிராயிங்கான ஸ்கில்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஒரு ஸ்பீக்கர் கிட்ட போய் நான் இருக்கிறேன், நல்ல பேச்சாளர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும், ஒரு சிறந்த பேச்சாளராக மாற முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண முடியும் சிறந்த ஒரு தொழிலதிபராகவும் ஸோ மிகப்பெரிய ஒரு இடத்தையும் அடைய முடியும். அப்போ நம்ம தொழிலதிபர் பிளஸ் பேச்சாளர் ஸோ எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இங்க தனி இதுக்குன்னு தனி இடம் கிடையாது, எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கக்கூடியதான் இந்த இடம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த செரிமானி இருக்குல்ல, செரிமானி அட்டென்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு புக்கை படிக்கிறது சொன்னேன். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு இந்த புக்கு படிக்கிறது டைரி படிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் புக்கை திறந்தா நமக்கு என்ன வந்துடும், டைரி திறந்தா தூக்கம் வந்துடும். ஓகேவா, பட் ஸ்டில் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த செரிமானி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ஒரு புக் எடுத்தீங்கன்னா மல்டிபிள் டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதானே, இந்த மல்டிபிள் டாபிக்ஸை படிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் சோ இந்த செரிமானி அப்படிங்கிறதுல நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களே மிகப்பெரிய புத்தகம் தான். ஓகே, அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளும் க்ரோ அப்படிங்கிறது ஆக முடியும். ஓகேவா, சோ ஷார்க் கேள்விப்பட்டீங்களா, சுறாமி. ஓகேவா, இந்த ஷார்க் இருக்குல்ல அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடல்லையும் வளர்க்கலாம், கடல்லையும் இருக்கும், ஸோ மீன் தொட்டிலையும் வளர்க்க முடியும். ஓகேவா, ஸோ இருக்கிற நான் முன்னாடியே நான் சொன்னேன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ கடலை பொறுத்த மட்டும் வேட்டையாடக்கூடிய மீன் அப்படிங்கிற நம்ம ஷார்க்குங்கிறத சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சுறா மீன் தான் வேட்டையாடக்கூடிய மீன் அப்படிங்கிறது. ஓகே, அதே ஷார்க்கை வீட்லயே வளர்க்குறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற ஷார்க்குக்கும் கடலில் இருக்கிற ஷார்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷார்க் இருக்குல்ல அதோட வளர்ச்சி அப்படிங்க எப்படி இருக்குன்னா அந்த மீன் தொட்டியோட சைஸ் எவ்வளவோ அதுதான் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிமையாளர் அந்த மீனுக்கான உரிமையாளர் என்ன உணவை கொடுக்குறாங்களோ அந்த உணவு தான் அந்த ஷார்க்கு. ஓகேவா, ஸோ அதுதான் அது கிடைக்கக்கூடியது. அது பெருசாக எது பண்ண போகிறது கிடையாதுன்னா பெரிய சூறாவளியை பார்க்க போகிறது கிடையாது, பெரிய எந்த ஒரு ஆபத்துக்கும் நேரில் போகிறது கிடையாது. அது பார்க்க சேஃபாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு நேரத்துக்கு நேரம் உணவு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த கடலில் இருக்கக்கூடிய சுறா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போராடணும், நிறைய சூறாவளியை பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 கேட்டகரி இருக்குல்ல, நம்ம கடல்ல இருக்க சுறாவா இருக்குமா இல்ல மீன் தொட்டில இருக்கக்கூடிய சுறாவா இருக்குமா? ஏன் இப்போ எக்ஸாம்பிள் ஏன் அப்படிங்க நான் சொல்றேன். இப்போ மீன் தொட்டி இருக்குல்ல, மீன் தொட்டில இருக்கக்கூடிய சுறாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து ஃபுட்டை போட்டாதான் அதுக்கு என்னது
ஃபுட்டை போடலன்னா சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு வெளியில போயிட்டு ஒரு 10,000 15,000 இருக்கும். இன்னைக்கு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க மேபி எந்த ஒரு பெரிய விஷயங்களும் ஃபேஸ் பண்ணாம இருக்காங்க. பட் அவங்களுக்கு சேலரி ஒன்று போட்டா மட்டும் தான் அவங்க சேலரி தவிர அவரால் வேற எதுவும் பண்ண முடியும். பட் நம்ம இருக்கோம்ல, நம்ம வந்து கடல்ல இருக்க சுறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்க கிடையவே கிடையாது. ஓகேவா, நான் நினைச்சதை நம்ம என்ன வேட்டையாட முடியும். ஓகேவா, சோ அதே மாதிரி என்னோட வளர்ச்சி அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓகேவா, நான் எவ்வளவு பர்சன்ட் என்னால வளர முடியும், என்னோட அதிகமான ஒரு வளர்ச்சி அடைய முடியும். சோ அதுக்கான காரணம் என்னன்னா கடலுங்கிறது அளக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிதானே. சோ மிகப்பெரிய அளவு இந்த கடலை எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, அப்போ மிகப்பெரிய அளவு அடையணும், மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை எதிர்கொண்டா மட்டும்தான் அடைய முடியுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எதிர்கொள்ளல, எதையுமே ஃபேஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எதையுமே என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. ஓகேவா, சோ கடல்ல இருக்கக்கூடிய சுறாவா இருக்கணுமா இல்ல மீன் தொட்டில இருக்கக்கூடிய சுறாவா இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா, சோ இன்னைக்கு நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னா நான் வளர ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஓகே, நீ எப்போ அந்த சேஃப் சொன்னா கம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, அந்த கம்பவுண்ட் விட்டு நீ எப்போ வெளியில வரியோ சோ அப்பதான் நீ க்ரோ ஆகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா, ஏன்னா பிரச்சனைகள் இல்லாம நம்ம பெரிய ஆள் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் குட்டி குழந்தை கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த 19 to 25 இருக்குல்ல, இதுதான் நம்ம வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏஜ் அப்படிங்கிறது. இந்த ஏஜ்ல நீ சரியான ப்ராப்ளம் சூஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா 27 28 கண்டிப்பா க்ரோத் ஆயிடும். ஓகேவா, இப்போ நம்ம சொன்னேன் சோ உன்னோட நண்பர்கள் எந்த மாதிரி இருக்காங்களோ அதை பொறுத்த உன்னோட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல வரும்போது நம்ம நண்பர்கள் எல்லாமே ஒரு அச்சீவர்ஸா இருப்பாங்க. சோ வெளில போக முடியும். ஓகே, இந்த இடம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அன்னைக்கான நாள் மட்டும் தான் பார்ப்பானே தவிர ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னா வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா நீங்க ஒரு அழைப்புக்கா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நமக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்த பொறுத்த மிகப்பெரிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ அதை சரியா பயன்படுத்தினாலே போதுமானது, மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதிகமான விமர்சனங்கள் வரலாம். ஓகேவா, விமர்சனங்கள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ போகும்போது ஏதோ ஒரு தூசியோ இல்லை ஒரு பறவைகளோ ஏதோ எச்சம் போடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எச்சம் போட்டுட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு வந்துருவோம், தூர போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஐயே எச்சம் போடுறேன்னு சொல்லிட்டு சட்டையை காட்டி வீச போறது கிடையாது. ஓகேவா, அது சங்கடப்பட போறதும் கிடையாது. ஓகேவா, எப்படி அந்த எச்சத்தை தட்டி தூர தள்ளுறோமோ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது உன்னால முடியாது, நடக்காது எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. சொல்லாம யாருமே எங்க போறது கிடையாது. ஓகேவா, அவங்க மேபி அதை தாண்டி அந்த விமர்சனம் தாண்டி யாரு முன்னேறி போய்கிட்டே இருக்கானோ கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கதான் செய்யும். இங்க கிடைக்காம இருக்க போறது எதுவுமே இல்லை. ஓகேவா, சோ இப்போ உங்க கூட இங்க நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களை சரியா பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன், நியூலி ப்ரமோட்டட் ஏசஸ். தென் பாத்தீங்கன்னா நிறைய நாள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ மேபி டிராஃபியா வாங்குறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ நியூலி ப்ரமோட் ஆகிருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து இன்ஃப்ளூயன்சர் அச்சீவ் பண்றதுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ஓகேவா, சீக்கிரமா அச்சீவ் பண்ணுங்க. ஸோ மேபி அந்த முதல் படி அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லலாம், முதல் படி மட்டும் தான் கஷ்டம். அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிற காரணம் எங்களோட லீடர்ஸ் மட்டும் தான். அவங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நாங்க இந்த இடத்துல கிடையாது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ மேபி அவங்க இங்க இருக்காங்க, அதை சரியா பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்க அடுத்தது லீடரா உருவாக்குற மாதிரி பாருங்க. ஏன்னா ஒரு லீடரோட வேலையே அதுதான். நான் மட்டும் லீடரா இருக்காம எனக்கு கீழே அதிகமான லீடரை உருவாக்குறது தான். ஸோ மிகப்பெரிய லீடர்ஸை உருவாக்கியிருக்காங்க, உருவாக்குறவங்க உங்க கூட தான் இருக்காங்க. அப்ப அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா, அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு 4 years பிஃபோர் நாங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே, இங்க வரும்போது நான் யோசிச்சேன் என்ன அப்படின்னா பின்னாடி நின்று கத்திக்கிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, நல்லா பார்க்கறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஓகே, ஒரு 2 years பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளைன்கான ஃபங்க்ஷனுக்கு நாங்க தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். பின்னாடி கத்துறது அதெல்லாம் ஒரு மெமரிஸா வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஸோ அப்ளைனுக்கு மேபி பாத்தீங்கன்னா கேக் செரமனி அப்படிங்கிறது, எனக்கான கேக் செரமனி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு வைப் அப்படிங்கிறது திருமணி வந்துச்சு. ஓகே, ஸோ மேபி ஒரு நாங்க அந்த இடத்துல இருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கோம். ஓகே, ஒரு 4 years முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க முன்னாடி பார்த்தோம்ல ஒரு சேர் போட்டு. ஓகேவா, ஸோ இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம்னா ஸோ சரியான விஷயங்கள் சரியா பயன்படுத்தினா மட்டும்தான். ஓகேவா, ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி 2025 முடிச்சவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நாங்க வெளில 4 years வெளில கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது வாய்ப்புகள் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிச்சு. ஓகே, ஈஸியான உடனே கிடைக்க கிடையாது. ஓகே, இதுல ஆனா நிறைய பேருக்கு 2025 படிச்சு முடிச்சோன்னே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பீங்க. 18 வயசு 19 வயசு 20 வயசு அந்த சின்ன சின்ன ஏஜஸ்ல அப்படிங்கிறது உள்ள வந்திருப்பீங்க. அப்போ அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். கண்டிப்பா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்குள்ளே நல்லா செக்யூர் ஆயிட முடியும். ஓகே, மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண போது மினிமம் 5 years. ஓகே, ஏன்னா எந்த ஒரு விஷயமே உடனே கிடைச்சுமா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால ஸோ போறக்கூடிய ஒரு வெற்றியை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வெற்றி தள்ளி போகுதுன்னா ஸோ நம்ம பண்ணக்கூடிய பிளானை வேணா மாத்தலாமே தவிர போகக்கூடிய பாதையை நீங்க மாத்திராதீங்க. ஓகே, போறக்கூடிய பாதையில தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. ஸோ பிளான் திட்டங்களை மாத்துங்க, திட்டங்களை கேளுங்க. ஸோ மேல இருக்கிற சஜஷன் எடுத்துக்கோங்க, சரியா பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், பார்க்கலாம். தேங்க்யூ.